நேஷனல் அவார்ட்ல எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல ப்ரோ. ராயனுக்குலாம் எதுக்கு கொடுத்தாங்க எனக்கு இன்ன வரையும் தெரியல. ஒருத்தலாம் இல்லை ப்ரோ. எதனால ஒர்த் இல்ல? கான்செப்டே இல்லை ப்ரோ அந்த படத்துக்கு. எதுக்கு நேஷனல் அவார்டு? ராயன் வந்து ஒரு சண்டை தான் அது. அந்த படத்துக்கு தேவையில்லை. அது கதையில் தான் ஒன்றும் இல்லை, ஒரு கத்தி எடுத்து சண்டை போடுறது. பட் இருந்தாலும் ஆமாம், அவன் ஃப்ரைட் ரைஸ் போடுறான், அப்புறம் அண்ணாச்சி தம்பி இருக்கானுங்க, திடீர்னு கொலை பண்ணுறானுங்க, தங்கச்சி தூக்கி போகிறாங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. ஒரே வாட்டி பார்த்தேன், பிடிக்கல, விட்டுட்டாங்க, அவ்வளோதான். கோட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். அடிப்பா உன்னை கோட்டு தான் சொன்னா கட்டி விடாய முயற்சி இல்ல. மெய்யழகன் வந்துச்சு, தங்கலான் வந்துச்சு, நிறைய படம் வந்துச்சு, அதுதான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தங்கலாம் நான் பார்க்கவே இல்லையே. எந்த கஸ்டியூமுக்கு புஷ்பா கொடுத்தாலும் தெரியலையே. அது நீங்க எந்த காஸ்டியூம் நீங்க நினைக்கிறீங்க? இது அந்த டான்ஸ் ஆடுவாரு சாரி கிட்ட, அந்த கஸ்டியூமுக்கா? நேஷனல் அவார்ட்ல எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல ப்ரோ. எது ராயனுக்கு தானே கேட்குறீங்க? ராயனுக்குலாம் எதுக்கு கொடுத்தாங்க எனக்கு இன்ன வரையும் தெரியல. அதான் நம்மளது அமரன்லாம் நல்ல ஸ்க்ரீன் பிளேயோட சூப்பராக இருக்கும் அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதுக்கு கொடுக்கல. இன்னொன்று மியூசிக் டைரக்டருக்கு அவர் வாங்கியிருந்தா இருக்காரு, ஜிவி பிரகாஷ் பார்த்துனாரா? ஆனால் அனிருத்துக்கும் கொடுக்கவே இல்லையா? அதான் நானும் யோசிக்கிறேன் ஏன் அப்படி கொடுக்கலான்ட்டு. அது ரொம்ப சேடாக தான். நேஷனல் அவார்ட்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களே, ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? ராயனுன்னா நேஷனல் அவார்டு நிறைய பேர் கான்ல இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாவில். நானும் படம் ஒரு வாட்டி தான் பார்த்தேன், பிடிக்கவே இல்லை. எது கதையா? இல்ல எதுன்னு கேக்குறேன். ராயன் ஏன் பிடிக்கல? போர் அடிக்குது ப்ரோ, போர் அடிக்குது. ராயன் படத்துக்கா? ஒருத்தலாம் இல்லை ப்ரோ. எதனால ஒர்த் இல்ல? கான்செப்டே இல்லை ப்ரோ அந்த படத்துக்கு. எதுக்கு நேஷனல் அவார்டு? நேஷனல் அவார்டு வந்து சிறந்த படத்துக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் தேர்ந்தெடுத்து கொடுக்கறது. தனுஷ் கொடுத்துருக்காங்க, கேப்டன் மில்லர். அப்புறம் ராயன் வந்து ஒரே சண்டை தான் அது. அந்த படத்துக்கு தேவையில்லை. அது கதையில் தான் ஒன்றும் இல்லை, ஒரு கத்தி எடுத்து சண்டை போடுறது. பட் இருந்தாலும் அது எப்படி தேர்ந்தெடுத்தா அந்த சிறந்த கதையம்சம் உள்ள படம் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் சார் நடிச்ச அமரன். அது வந்து ஒரு இராணுவ வீரனுடைய உண்மையான கதை. அதுக்கு தரலன்றதோ கொஞ்சம் மன வருத்தமாக அது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அது முகுந்தன் சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு. அவர் உண்மை கதையாது. அதுக்கு நம்ம கொடுத்துருக்கணும் இல்லை ரைட்டு. அப்புறம் விக்ரம் சார் நடித்த படம் தங்கலானுக்கு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் சொன்ன ராயன் ஒருத்தர், ஏன்னா ராயன் மாதிரி ஏற்கனவே வடச்சனையில் வந்து நிறைய படம் வந்து கொடுத்தாச்சு. இப்போது நீங்கள் சொன்னீங்க அந்த நம்ம கார்த்திகை நடித்த படம் இருக்குல்ல, கார்த்தி அமரன், அந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் ரேராக தான் வருது. அதனால் வந்து அதுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம், ஏன்னா அது ரியல் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி மிலிட்ரி சம்மந்தப்பட்ட படம்லாம் சினி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வருது. அதனால் அது கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஆமாம், அவன் ஃப்ரைட் ரைஸ் போடுறான், அப்புறம் அண்ணாச்சி தம்பி இருக்கானுங்க, திடீர்னு கொலை பண்ணுறானுங்க, தங்கச்சி தூக்கி போகிறாங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. ஒரே வாட்டி பார்த்தேன், பிடிக்கல, விட்டுட்டாங்க, அவ்வளோதான். நிறைய பேர் அமரனுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தது நல்லா இருக்கும், நல்ல எஃபெக்ட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நேஷனல் லெவல்ல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கா தெரியல. பாலிடிக்ஸ் மிக்சடா அதான் கலந்துதான் இருக்கும், அதெல்லாம் தெரியல. ஆனால் சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்கலாம். அதான் நல்ல ஆக்டிங், ஃபுல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருப்பாரு. கேப்டன் மில்லருக்கும் கொடுத்திருக்காங்க, ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, கேப்டன் தனுஷ் படங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவார்டு ஏதாவது யோசிக்க தோணுதா? ஏன் இதுக்கு கொடுத்துறேன், வெற்றிமாறன் கூட கொடுக்கல. அதெல்லாம் ஒரு இதா, அவர் சரியான டைரக்டர், அவரு கொடுக்கவே இல்லையே. அதான் இந்த வட சென்னை கொடுத்துருக்கலாமே. இல்ல வட சென்னை எப்பயோ வந்தது, அதான் அந்த இதுக்கும் கொடுத்துருக்கலாம்ல, அதுக்கும் கொடுக்கல. அது சொல்றேன். கோட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். அடிப்பா உன்னை கோட்டு தான் சொன்னா கட்டி விடாய முயற்சி. இல்ல மெய்யழகன் வந்துச்சு, தங்கலான் வந்துச்சு, நிறைய படம் வந்துச்சு, அதுதான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தங்கலாம் நான் பார்க்கவே இல்லையே. பார்க்கவே இல்லை. கார்த்திக் சார் மெய்யழகன். தனுஷ் சாருக்கு ஒன்று கொடுத்துருக்கோம், கேப்டன் மில்லர் நல்லா இருக்கும், அது கொடுத்துருக்கலாம். ராயன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை, ஒரே சண்டை சச்சரவு தானே. நேஷனல் அவார்டில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது, இல்லாமலாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பார்த்து தான் கொடுப்பாங்க. நேஷனல் அவார்டும் இல்லை, தமிழ்நாட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது எல்லாமே அலசி ஆராய்ச்சி தான் கொடுப்பாங்க. வேற ஒரு இல்லை. இப்போதைக்கு இன்னும் வளர்ந்து வரும் நடிகர் தனுஷ் தான். வேற அடுத்து சூர்யா சாருக்கு ஒரு நல்ல படத்துக்கு கொடுக்கணும். நம்ம நடிகர் சூர்யா இருக்காங்கல்ல, அவங்களும் நல்ல ஒரு படங்கள் கதையம்சம் நல்லா உள்ள படங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கணும். இந்த அராஜக அரசியல் அடிதடி கொடுக்காதீங்க, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்குற மாதிரி படத்துக்கு கொடுங்க. அதுதான் ஒன்று. இந்த வாழை இருக்கு, அப்புறம் கடைசியாக நம்ம மாமன்னன் படம் எடுத்தார்ல, அவர் தான் அந்த மாரி செல்வராஜ். அப்படிப்பட்ட டைரக்டர், புது டைரக்டர் படத்தை கொடுங்க, நல்லா இருக்கும். வேற என்ன படம் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்? ஏன்னா மெய்யழகன் வந்துச்சு, வாழை வந்துச்சு, தங்கலான் வந்துச்சு. தங்கலான் கொடுத்துருக்கோம். வாழை நான் பார்க்கல, மெய்யழகன் பார்க்கல. தங்கலான் நடிச்சிருப்பாரு. காஸ்டியூம் கொண்டு எல்லாமே பக்காவா இருக்கும். நேச்சுரலாவே அந்த 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 காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அமைச்சு எடுத்திருப்பாங்க. படம் நல்லா இருக்கும். இப்போ நீங்க காஸ்டியூம், இப்போ எக்ஸாம்பிள் போறோம்னா அரபான் ஒரு படம் வந்தது, ஆமா, அந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு எல்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க.
தங்கலான் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க காஸ்டியூம் சொன்னதுனால நான் கேக்குறேன், பெஸ்ட் காஸ்டியூம் வந்து புஷ்பா கொடுத்துருக்காங்க. புஷ்பா படம் கொடுக்கலாம் சார், நான் 4 வாட்டி பார்த்துருக்கேன் அந்த படம். அதாவது அந்த காலத்து ராமராஜ்ய கலர் மாதிரி தான் காஸ்டியூம் இருக்கும் அந்த படத்துல எல்லாமே. பாட்டுல இருந்து அதே மாதிரி ஃபைட் சீனுக்கு அந்த கட்டையை கடத்துற சீனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒர்த்து தான், புஷ்பாட்டு கொடுத்தது ஒர்த்து தான். வேற என்னன்னா இப்ப எங்க வராங்கன்னா தனுஷ் படத்துக்கு 2 படத்துக்கு நேஷனல் அவார்டுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பாலிடிக்ஸ் இங்க நடந்திருக்குன்ற மாதிரி நிறைய பேர் அவங்க கருத்துக்களை வைக்கிறாங்களா, அது உங்க பார்வை என்ன? இது அப்படி இல்லை, தனுஷும் எஃபெக்ட் போட்டு ஒர்க் நடிக்கிறாரு, எல்லாரும் நடிக்கிறாங்க. ஆனா தனுஷோட ராயன் படத்துக்கு கொடுத்தது ஒர்த்து கிடையாது. ஏன்னா அரைச்சமாவே அரைச்ச கதை தான் அது. தனுஷ்க்கு கொடுக்க வேணாம்னு சொல்ல, அந்த படத்துக்கு கொடுத்தது ஒர்த்து கிடையாது, அவ்வளவுதான். ஏன்னா தனுஷ் எஃபெக்ட் போட்டு நடிக்கிறாரு. அப்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமரன் கொடுத்துருக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி, அதுலயும் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. வேற என்ன படம் கொடுத்துருக்கலாம் அந்த வருஷம் வந்ததுல உங்க சாய்ஸ்ல? மையலகன், தங்கலானு நிறைய படங்கள் வந்துச்சு. தங்கலான் பார்க்கவே இல்லை நானு. அமரன் படம் அது நல்லா இருக்கும். அது அப்புறம் மையலகன், வேற என்ன சூர்யா படம் ஓடிடில நிறைய படம் வந்திருக்கு. அதெல்லாம் தேட்டர்ல வந்திருந்தா அதுக்கே நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கோம். அந்த சூரிய ரிப்போர்ட், ஜெய் பீம், சூரிய ரிப்போர்ட்டருக்கு வாங்கினார் நேஷனல் அவார்டு. அது அந்த இயருக்கு வாங்கினாரு. அதெல்லாம் பார்க்கல, அது தெரியாது. நானே சொல்லிட்டேன் எனக்கு நேஷனல் அவார்டு தெரியாது. 20 ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த படம் இருக்குல்ல, புஷ்பா இருக்குல்ல, புஷ்பாவுக்கு வந்து பெஸ்ட் காஸ்டியூம் அவார்டு கொடுத்துக்கிறாங்க. புஷ்பாக்கா? ஆமா. அதுக்கு அவ்வளவு வர்த்தா? எந்த காஸ்டியூமுக்கு புஷ்பா கொடுத்தாலும் தெரியலையே. அது நீங்க எந்த காஸ்டியூம் நீங்க நினைக்கிறீங்க? இது அந்த டான்ஸ் ஆடுவாரு சாரி கிட்ட, அந்த காஸ்டியூமுக்கா? ஆறுக்கு ஒரு வாட்டி, ஏழுக்கு ஒரு வாட்டி. பார்க்கவே இல்லை. புஷ்பாவுக்கு காஸ்டியூம் அவார்டே வர்த்துல தான் தெரியல, எனக்கு தெரியாது அதெல்லாம். ஆமா, படம் பார்க்கறதோட சரி தான். பார்த்து விஜய் படம் தான் பார்ப்பேன் பார்த்தா. பட் ராயன் கொடுத்தது வர்த்து இல்ல. ஆமா, அமரன் கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்களா? அமரன் நல்ல மூவி தான் ப்ரோ. நான் தெரியல அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. தனுஷ் ஃபேன் பிடிக்கும். இந்த மாதிரி நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கேன், புரியல. இந்த 2026 நல்ல ஒரு படங்கள் பெறும். ஜனநாயகன் மாபெரும் வெற்றி பெறும். மக்களை ஆதரிச்சுட்டாங்க. ஆதரிச்சு முதலமைச்சர் ஆகிறாரு. இன்னைக்கு படத்தையும் கண்டிப்பா ஒரு உண்மையான ஜனநாயகம் இனிமேட் தான் மக்கள் பார்க்க போறாங்க. அது முதல்வராக வந்ததுக்கும் அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் சொன்ன ராயன் ஒர்த்து இல்லை. ஏன்னா ராயன் மாதிரி ஏற்கனவே வடச்சென்னையில் வந்து நிறைய படம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த நம்ம கார்த்திகேயன் நடித்த படம் இருக்குல்ல, கார்த்தி அமரன், அந்த மாதிரி படம்லாம் கொஞ்சம் ரேராக தான் வருது. அதனால வந்து அதுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா அது ரியல் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி மிலிட்ரி சம்மந்தப்பட்ட படம்லாம் சினிஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக வருது. அதனால் அது கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஆமாம், அவன் ஃப்ரைட் ரைஸ் போடுறான், அப்புறம் அண்ணாச்சி தம்பி இருக்கானுங்க, திடீர்னு கொலை பண்ணுறானுங்க, தங்கச்சி தூக்கி போகிறாங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. ஒரே வாட்டி பார்த்தேன், பிடிக்கல, விட்டுட்டாங்க, அவ்வளோதான். நிறைய பேர் அமரனுக்கு வந்து சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தது நல்லா இருக்கும், நல்ல எஃபெக்ட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நேஷனல் லெவல்ல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கா தெரியல. பாலிடிக்ஸ் மிக்சட் அதான் கலந்துதான் இருக்கும், அதெல்லாம் தெரியல. ஆனா அமருங்க சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்கலாம். அதான் நல்ல ஆக்டிங், ஃபுல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு, நல்லாதான் இருக்கும். கேப்டன் மில்லருக்கும் கொடுத்திருக்காங்க, ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, கேப்டன் தனுஷ் படங்கள் மட்டும் ஏன் இவ்வளவு அவார்டு ஏதாவது யோசிக்க தோணுதா? ஏன் இதுக்கு கொடுத்துறேன், வெற்றிமாறன் கூட கொடுக்கல, அதெல்லாம் ஒரு இதா? அவர் சரியான டைரக்டர், அவர் கொடுக்கவே இல்லையே. அதான் இந்த வட சென்னை கொடுத்துருக்கலாமே. இல்ல, வடச்சென்னை எப்பயோ வந்தது. அதான் அந்த இதுக்கும் கொடுத்துருக்கலாம்ல, அதுக்கும் கொடுக்கல, அது சொல்றேன். கோட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். அடிப்பா உன்ன கோட்டு தான் சொன்னா கட்டி விடாய் மூச்சு. இல்ல, மெய்யலகன் வந்துச்சு, தங்கலான் வந்துச்சு, நிறைய படம் வந்துச்சு, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தங்கலான் நான் பார்க்கவே இல்லையே. பார்க்கவே இல்லை. கார்த்திக் சார் மெய்யலகன், தனுஷ் சாருக்கு ஒன்று கொடுத்துருக்கலாம். கேப்டன் மில்லர் நல்லா இருக்கும், அது கொடுத்துருக்கலாம். ராயன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை, ஒரே சண்டை சச்சரவு தானே. நேஷனல் அவார்டில் ஒரு பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது, இல்லாமலாம் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பார்த்து தான் கொடுப்பாங்க. நேஷனல் அவார்டுன்னு இல்லை, தமிழ்நாட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது எல்லாமே அலசி ஆராய்ச்சி தான் கொடுப்பாங்க. வேற ஒரு இல்லை. இப்போதைக்கு இன்னும் வளர்ந்து வரும் நடிகர் தனுஷ் தான். வேற அடுத்து சூர்யா சாருக்கு ஒரு நல்ல படத்துக்கு கொடுக்கணும். நம்ம நடிகர் சூர்யா இருக்காங்கல்ல, அவங்களும் நல்ல ஒரு படங்கள், கதையம்சம் நல்லா உள்ள படங்களுக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கணும். இந்த அராஜக அரசியல் அடிதடி கொடுக்காதீங்க, மக்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்குற மாதிரி படத்துக்கு கொடுங்க. அதுதான் ஒன்று. இந்த வாழை இருக்கு, அப்புறம் கடைசியாக நம்ம மாமன்னன் படம் எடுத்தார்ல, அவர் தான் அந்த மாரி செல்வராஜ். அப்படிப்பட்ட டைரக்டர், புது டைரக்டர் படத்தை கொடுங்க, நல்லா இருக்கும்.